ஹலோ கிரைஸ்ட் வைப் வியூவர்ஸ். இன்னைக்கு ஏசப்பாவுடைய 2 சீஷர்களுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். ஒருத்தர் பேதுரு, இன்னொருத்தர் யூதாஸ். பேதுரு ஏசப்பா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி 3 தடவை மறுதளிச்சாரு. இன்னொரு பக்கத்துல யூதாஸ் அடுத்த லெவலுக்கு போய் முத்தம் கொடுத்து மனுஷகுமாரனை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தாரு. சரி, பேதுருடைய வாழ்க்கை அதோட முடியல. பேதுரு மனம் கசந்து அழுதாரு. அவருக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஊரெல்லாம் போய் ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி அறிக்கையிடுறாரு. வைராக்கியமா பிரசங்கம் பண்ணி பல ஆத்மாக்களை இயேசுவுக்காக சம்பாதிச்சாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கத்துல யூதாசனுடைய முடிவு எல்லாருக்குமே தெரியும். யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டாரு. சாத்தான் யூதாசின் மனசுக்குள்ள புகுந்ததால அவனுடைய முடிவு பரிதாபமா போச்சு. காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஏசப்பா யூதாசை பார்த்து சிநேகிதனே அப்படின்ட்டு கனிவாதான் கூப்பிட்டாரு. இருந்தாலும் யூதாசுடைய முடிவு மாற்ற முடியாத ஒன்றா மாறிடுச்சு. சரி, இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? பேதுரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் பேதுருவை நம்ம பேசுறோம். யூதாசை எல்லாரும் வெறுக்கிறோம். இதுல இருந்து மனம் திரும்புறது ரொம்ப முக்கியம்னு கத்துக்கிறீங்களா?